நம்மளோட உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபுட்டு தான் இந்த கர்ட், தயிர்னு சொல்லுவோம். ஸோ அது டெய்லி எடுத்துக்கிறது, சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நிறைய நியூட்ரிஷியஸ் கொடுக்கும். ஸோ அதில் சோடியம், பொட்டாசியம், மக்னீஷியம், கால்சியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, B12 அந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷியஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இந்த கர்டில் அடங்கியிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டெய்லி நாம் கர்ட் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதாவது நம்மளோட ஸ்டொமக்கில் குட் பாக்டீரியாஸோட அளவு ரொம்ப அதிகமாகி இந்த பேட் பாக்டீரியாஸ் அதிகமாகாமல் இல்லைன்னா அதோட க்ரோத் ஸ்டாப் பண்ணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா நம்மளோட இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த கர்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப கிளியராக வச்சுக்கிறதுக்கு கர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அதில் அடங்கியிருக்கு. ஸோ டெய்லி இந்த கர்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் நம்மளோட ஸ்டொமக்குக்கு ப்ராப்பரான டைஜஷன் அண்ட் ஒரு நல்ல ஸ்டொமக் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணுன்னாலும் நம்ம இந்த கர்ட் டெய்லி பேசிஸில் எடுத்துக்கணும். டெய்லி ஒரு 1/2 கப் இல்லைன்னா ஒரு 1 கப் நியர்லி 200 கிராம்ஸ் கர்ட் நாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் எல்லாரும் மேபி சம்டைம்ஸ் இந்த கர்ட் எல்லாருக்கும் சேராது. லைக் சிலவங்களுக்கு இந்த கர்டு தயிர் சாப்பிட்றதுனால ஸ்னீசிங் இல்லைன்னா அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த கர்ட் எடுத்துக்காம இருக்கலாம். மற்றபடி எல்லாருக்குமே, அதாவது சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த கர்ட் டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இனிமே நீங்களும் உங்களோட டயட்ல கண்டிப்பா கர்ட் ஆட் பண்ணுங்க.